ஆண்டு இதே நேரத்துல என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. ஓம்புவான் வாழ்க்கை விருந்து ஓம்பி இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். So Tamil Nadu has witnessed many swearing-in ceremonies from Annadurai to Karunanidhi, from MGR to Jayalalitha, from Stalin to EPS. But what happened today at Chennai's Nehru Stadium felt different. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை. வாடிவாசல் தெற்குதுமே வந்துடுவா பாரு. தளபதி வேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை அப்பிட்டு. ஜோசப் விஜய் எனும் நான் மாப்ள கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு இதா கவு அம்சா தெரியுமா பண்ணிட்டான். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார் ஜோசப் விஜய். விஜய் ஜெயிச்சதுல சத்தியமா எனக்கு வருத்தம். இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு. வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க, அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? ரெண்டு பேருக்கு, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவி கேக்குன்னு 2 தொகுதியில ஓட்டிடுறாப்ல. கான்பிடன்ட் அவ்வளவுதான். புரியுதா? அது என்னடா சொன்ன அவன்? பாருக்கண்ணா, ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக This is a new beginning. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.